ரோகிணி யோசிக்கிறாங்க. இந்த மனோஜும் பணம் கொடுக்க மாட்டேங்கிறான். வித்யாகிட்டையும் போய் சண்டை போட்டு வந்தாச்சு. இப்போ வித்யாவுக்கு சேர்த்து இன்னொரு 1,00,000 தேவைப்படுது. இப்போதைக்கு ஒரு 1,00,000 கிடைச்சதுனா கூட போதும். அந்த ஆன்டிக்கோட பிரச்சனையை தீர்த்துமா அதுக்கப்புறம் வித்யாவுக்கு பணத்தை எப்படியாவது வெளில ஏற்பாடு பண்ணி கொடுத்துடலாம். போய் சிட்டிலேயே நம்ம பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டோம். இதான் இந்த ஸ்ருதிக்கிட்ட கேட்டால் அவளும் பண்ணலைன்னு சொல்லிட்டா. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிறாங்க. அப்போ மீனா மீனா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பேசிகிட்டே போகிறாங்க. விஜயா சத்தத்தை கேட்டோன்னே இந்த ஆன்டிக்கிட்ட வேறு பணம் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, ஆமாம் இப்போ அவங்க பரதநாட்டிய கிளாஸ் கிளம்பிடுவாங்கல்ல. ஒரு பண்ண என்ன நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து ஒரே நாள் வருமானம்னு சொல்லிட்டு 85,000 கொடுத்தோம்ல. அது ஆன்ட்டி அவங்ககிட்ட தானே வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வாடகை பணம் வேறு வந்திருக்கும். அதனால் இந்த பணத்தில் எடுத்தோம்னா கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுற பணம் கிடச்சிருமில்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்படியே கிடைக்கலாம் கூட ஒரு 10 ரூபா 20 ரூபா 10,000 20,000 தானே கிடைக்காம இருக்கும். ஏதாவது பண்ணுவோம். ஆனால் இப்போ அவங்க ரூமில் தான் அந்த பணம் இருக்கும். எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் மீனாவும் இப்போ பூ கட்டுறதுக்கு கிளம்பிடுவாங்க. பூ கொடுக்குறதுக்கு ஆன்ட்டியும் இப்போ கிளம்பிடுவாங்கல்ல. ரூமில் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிறாங்க. அதே போல் விஜயா ஃபஸ்ட்டு கிளம்பிடுறாங்க. பரதநாட்டிய கிளாஸு கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வரப்போ மத்தியானம் கொண்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு மீனாடு சொல்லிட்டு போயிடுறாங்க. மீனாவும் சரிங்க தன்னை கொண்டு கொடுத்துட்றா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மீனா மட்டும் போக மாட்டேங்கிறாங்க. சீக்கிரம் போனாங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டுக்கிறாங்க. அப்போ கரெக்டாக மீனாவுக்கு பூ வேணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு சரி ஓகே நம்ம போய் பூ கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு செஞ்சுக்கோ அப்படின்னு நினச்சிட்டு மீனாவும் கிளம்பிடுறாங்க. எல்லாருமே கிளம்புனதை பார்த்துட்டு எல்லோரும் வீட்டில் இருக்காங்க இல்லையான்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. ஒருத்தர் இல்லை. இதுதான் கரெக்டான சான்ஸ். எப்படியாவது போய் நம்ம ஆன்ட்டி ரூம்லேருந்து அந்த பணத்தை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு பீரோவை நீக்கிட்டு பணம் எடுக்க போகிறாங்க. அங்கே போனோன்னா அந்த 85,000 கொடுத்த பணம் அப்படியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாடகை பணம் 2-3 மாதத்து வாடகை பணம் வச்சு வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா 1,60,000 இருக்குது. இதை பார்த்துட்டு இது போதுமே நம்மளுக்கு இப்போதைக்கு மீதி 40,000 தானே. அது எங்கிட்ட அக்கௌண்ட்டில் கொஞ்சம் பணம் இருக்குது. அம்மாட்ட கொஞ்சம் பணம் இருக்கும். நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு மீதி பணத்தை எடுத்துகிட்டு டக்குனு ரூம்லேருந்து வெளில வராங்க. வெளில வரப்போ கரெக்டாக மீனாவும் வந்துடுறாங்க. என்னங்க ரோகிணி அந்த ரூம்லேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீனா பார்த்தோன்னா சடனாக தூக்கி வரி போடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதாவது சொல்லி சமாளிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சார்ஜர் எடுக்கலான்னு போனேன். இல்லையே கையில் சார்ஜர் இருக்கிற மாதிரி தெரியலையே, வேற என்னமோ கையில் கவர் வச்சிருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி, என்னங்க கவர் அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்கு மீனா உங்களுக்கு தேவையில்லாத வேலை, உங்கள் வேலை என்னமோ அதை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் மீனா யோசிக்கிறாங்க. என்னமோ பண்ணுறாங்கன்னு மட்டும் தெரியுது. எதுக்காக அத்தையோட ரூமுக்கு போகணும் என்னென்னு தெரியலையே. சார்ஜர் எடுக்க போகிறாங்க. கடைசியில் பார்த்தா கையில் ஏதோ கவர் இருக்குது. என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே போயிடுறாங்க. அதுக்கடுத்து ரூமுக்கு போனதுக்கப்புறம் இந்த மீனா வேற பார்த்து தொலைச்சிட்டாலே, நாளைக்கு ஏதாவது பணம் காணாமல் போச்சு ஏதாவது சொல்கிறப்போ இந்த மீனா யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சரி எதாவது நடந்தாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு இந்த பிரச்சனையை தீர்ப்போம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஆன்ட்டி என்ன வந்தோடனே பீரோ நீக்கி பணத்தை செக் பண்ண போகிறாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு பணத்தை எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க. அதே போல் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி அம்மா ஒரு 20,000 பணம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடி என்கிட்ட எனக்கு நீ தான் பணம் கொடுப்ப, நீ இப்போ என்கிட்ட பணம் கேட்குற அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா இந்த வேக்கான எல்லாம் பேசிட்டு இருக்க வேண்டாம், என்கிட்ட இப்போ பணம் இல்லை, நீ கொடுக்குறியா இல்லையா, இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நீ சாதாரணமாக என்கிட்ட பணமெல்லாம் கேட்க மாட்டேன், சரி இருந்தாலும் பரவாயில்ல, நீ கொடுத்த பணம் நான் செலவு போக மீதி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சுருப்பேன், அதில் ஒரு 35,000 இருக்குது, வேணா உங்கள்கிட்ட 20,000 நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ அந்த 35,000 கொடு, நான் மறுபடியும் உனக்கு திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குடி பணம் தேவை உனக்கு இவ்வளோ, திடீர்னு ஏதாவது கிருஷிக்கு ஏதாவது தேவை வந்துச்சுன்னா என்ன பண்ணட்டும், அவ்வளோ பணத்தெல்லாம் கொடுக்க முடியாது, நான் வேணா 10,000 வச்சுட்டு மீதி பணத்தை வேணா அனுப்பிச்சி விட்றேன், 25,000 வேணா அனுப்பிச்சி விட்றேன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பணத்தையும் வாங்கிக்கிறாங்க. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு 2 லட்சம் வந்துடுது. அதே போல் விஜயா பரதநாட்டிய கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் ஆன்ட்டி இருந்தாங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் அப்படின்னு சொல்லிட்டு 1,00,000 கொடுக்குறாங்க. என்ன உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்த, கேட்டோன்னா பரவாயில்ல 2 நாளில் கொடுத்துட்டேன், இனிமேல் இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது, இனிமேல் ஏதாவது தப்பு பண்ணேன் ஏதாவது போய் பேசினோம்னா உன்னையெல்லாம் திட்டி அடிச்சிட்டு இருந்தாலும் எனக்கு வேலைக்கு ஆகுது, எனக்கு தேவையில்லாமல் டென்ஷன் தான், 1,00,000 எல்லாம் கிடையாது 2 லட்சம் 3 லட்சம்னு சொல்லிட்டு போட்டு தீட்டிடுவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனோஜ் கரெக்டாக வந்துடுறாங்க. பார்த்தியா அவங்க அம்மா எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தியா, நீ எனக்கா எதுவும் சப்போர்ட் பண்ண மாட்டேல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஒரு வெளியே பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டு இல்லை விடு, பிரச்சனையை விடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்த ரோஹிணி நான் வெளில கொஞ்சம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பி அங்கே போயிட்டு வித்யாட்ட இருந்தால் இனிமேல் உன் சாவகாசமாக எனக்கு வேண்டாம், இந்த உன் ஃபியான்சிகிட்ட வாங்கின பணத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. ரொம்ப நன்றிடி, இனிமேல் எனக்கு ஃபோனே பண்ணிடாத, முடிஞ்சால் உன் ஃபோன்லேருந்து என் ஃபோன் நம்பரையும் டெலிட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவும் கிளம்பிடுறாங்க. இது இப்படி பேசுகிறாள், ரொம்ப ஓவராக பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அடுத்த எங்கள் பார்வதி பணம் கேட்டால் 1,00,000 எதுக்கும் தேவை இருக்குன்னு சொல்லி கேட்டால் எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு சரி இப்போ பீரோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய் ஓப்பன் பண்ணிவிட்டு பணம் எடுக்கலான்ட்டு போகிறாங்க. அங்கே போனால் இருக்கிற பணத்தில் 1 ரூபா கூட இல்லை, ஒரு 500 நோட்டு ஒன்றே ஒன்று மட்டும் தான் இருக்குது, மீதி எந்த பணமே காணா. என்ன இங்கே வச்சிருந்த பணத்தை சுத்தமாக ஒன்றே காணா, அவருக்கு இதை எடுத்துருப்பாரோ, எடுத்திருந்தாலும் சொல்லியிருப்பாரு, ஒருவேளை அந்த பூ கட்டுற முத்தும் தானே இந்த ரூமுக்கு வந்து ரூம் போயிட்டு இருக்காங்க குளிக்கிறதுக்கு, அது ஏதாவது அவள் எடுத்துருப்பாளோ, இருக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் மீனா அங்கே வா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னங்க தே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இல்லை இங்கே வச்சிருந்த பணத்தை காணா, நீ இதை
எடுத்தியா பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க அத்தை அப்படி கேட்குறீங்க? திருடுனியா இருந்தாலும் மறுபடியும் திருட்டு பழி போக்கலாம் தானே பார்க்குறீங்க. இந்த வெள்ளை வச்சுக்காதீங்க. எனக்கு எதுக்குங்க பணம் தேவை இருக்க போகுது? அதுவும் அவ்வளோ பணத்தை நான் எதுக்கு எடுத்துகிட்டு இருக்க போகிறேன்? நான்ல எந்த பணத்தையும் எடுக்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எடுக்கலையா அப்படின்னு சொல்லி ஏங்க அத்தை அந்த பீரோவை சாவி எங்கிட்ட இல்லவே இல்லை, உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் தானே பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லாத்தையும் நீங்கள் தானே பண்ணுறீங்க. என்னை கேட்டால் எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக அண்ணாமலை வந்துடுறாங்க. என்னாச்சு ஏன் கத்திட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க நான் அன்றைக்கி இந்த ரோகிணி 85,000 பணம் கொடுத்துருந்தா, அப்புறம் வீட்டுக்கு வாடகை பணம், அப்புறம் நான் கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்த பணம் எல்லாம் கிட்டத்தட்ட சேர்த்து ஒரு 1,60,000 இருக்கும். எல்லாத்தையும் அங்கே தான் வச்சுருந்தேன். ஒரு பணத்தை கூட ஒன்றுமே காணோம். ஒரே ஒரு 500 நோட்டு மட்டும் இருக்குது. ஒரு பணத்தையும் காணோம். அதை எடுக்கவே இல்லைங்க நான். இப்போ பார்வதி என்கிட்ட 1,00,000 கேட்டா, கடனாக கேட்டா, சரி கொடுக்கலான்னு சொல்லி தான் போய் எடுக்கலான்ட்டு போய் பார்த்தேன். மீதி பணத்தை அப்படியே பேங்க்கில் போட்டுடலான்ட்டு பார்த்தா காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் விஜயா இத்தனை பணத்தை நீ லாக்கு இங்கே வந்து பேங்க்கில் போடாமல் வீட்டில் தான் வச்சுட்டு உட்காந்துருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க எனக்கு நேரமே இல்லை, கிளாஸுக்கு போகவும் வரவும் இருந்தேன், அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அதுக்கு மீனா போய் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி, அவள் தானப்பா எல்லாரும் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கிற, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு அண்ணாமலை சொல்கிறாரு, அப்போ பார்க்கவே இல்லைன்ட்டு எங்கே போயிருக்கோம் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை முத்துக்கு இது கேட்டான் இல்லை வந்து மனோஜ்க்கு இது பணம் கேட்டான்னு சொல்லி கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாமா மனோஜ் அவர் பெரிய பையன் கேட்டாருன்னு கொடுப்பாங்க, அவரெல்லாம் கேட்டால் கொடுப்பாங்களா? அது மட்டும் இல்லாமல் பண தேவை அவருக்கு எதுவும் கிடையாது, ஏதாவது இருந்தால் எங்கிட்ட சொல்லியிருப்பாரு எங்கள் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ யார் வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியலையேன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஸ்ருதியும் ரவியும் வந்துடுறாங்க. ஸ்ருதியும் ரவியும் வந்தோன்னு கொடுத்துட்டு, என்ன செய்ய ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா பைரோவில் வச்சிருந்த பணம் 1,60,000 காணா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ முத்து மனோஜ் எல்லாருமே வந்துடுறாங்க. எங்கே பணம் வீட்டில் வச்சிருந்த பணம் எப்படி காணாமல் போகும்? வீட்டில் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் ஒரு சிசிடிவி கேமரா வைக்கணும் போல இருக்குது. யார் பணத்தை எடுத்தாங்கன்னு தெரில. டேய் ஓடுகளி நீ தாண்டா எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கம்முனுடா ஒழுங்கா, நானே எத்தனை நாள் கழிச்சு இப்போ தான் அன்றைக்கி வாயில் சரியே இப்போ தான் நான் போயிட்டுருக்கு வந்துட்டு இருக்கிற கடைக்கு ஷோரூமுக்கு. எனக்கு என்ன பணம் தேவைப்பட போகுது? எனக்கு தான் பணம் நிறைய வந்து வருமானம் வருது இல்லை, நான் அப்பாவுக்கு கணக்கு காமிக்கிறேன், தேவைப்படுற பணம் அப்பாட்ட சொல்லிட்டு நான் வந்து செலவுக்கு பணத்தையும் வாங்கிக்கிறேன், நான் எதுக்குடா போய் அந்த பணத்தை போய் எடுக்க போகிறேன்? அப்படி பணத்தை எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவும் கரெக்டு தான், இவனுக்கு ஏதாவது தேவை இருந்தால் தான் எடுப்பேன், இப்போதைக்கு அவனுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ ஸ்ருதிக்கு லைட்டாக வந்து ரோகிணி மேலே டவுட் வருது. அப்போ வந்துட்டு ரோகிணி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவள் எங்கேயோ வெளியில் அதை ஃப்ரெண்டை பார்க்குறேன்ட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாங்க. இல்லை ரோகிணி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப கரெக்டாக ரோகிணி வந்துடுறாங்க. என்ன ஸ்ருதி நான் இல்லாதப்ப என்னமோ ரோகிணின்னு கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன எல்லாருமே ஹால் நின்றுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதார்த்தமாக கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு இல்லை பணம் 1,60,000 பீரோவில் இருந்தது காணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி சந்தேகமாக அப்படியே பார்க்குறாங்க ரோகிணியை விஜயாவும். அப்போ வந்து யோசிக்கிறாங்க, ஒருவேளை இவங்க திருடி இருப்பாளோ, திருடி அந்த பணத்தை எடுத்து நம்மகிட்ட கொடுத்து வந்துருப்பாளோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது, அந்தளவுக்கு திருட்டுத்தனம் பண்ணுவாளா என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு கரெக்டாக வந்து ஸ்ருதி கேட்குறாங்க, ஏன் ரோகிணி நீங்கள் தானே பணம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு 2,00,000 வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மனோ சொல்கிறாங்க, ரோகிணி அம்மாட்ட கொடுக்குறக்கு 1,00,000 தான் தேவைப்படுன்னு சொன்னேன், இன்னொரு லட்சம் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுதான் நான் வந்து வித்யா கொடுக்கணும்னு சொன்னேன்ல, ஆமாம் அந்த பணத்தை நான் வெளியில் ட்ரை பண்ணி கொடுத்துட்டேன், இப்போ எதுக்கு அதை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அத்தை வந்து ஆன்ட்டி வந்து பணத்தை காணான்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஒருவேளை நீங்கள் இது அவங்ககிட்ட இருக்கிற பணம் தேவைப்படுதுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்களா என்னமோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன ஸ்ருதி விளையாடுறீங்களா, நான் திருடிட்டேன்னு சொல்கிறீங்களா, அது டேரெக்டாகவே நீங்கள் கேட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு விஜயா ஒழுங்காக உண்மையை சொல்லு, நீ அந்த பணத்தை எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கரெக்டாக வந்து மீனா சொல்கிறாங்க, ஏன் ரோகிணி நான் வெளியில் போயிட்டு வரப்போ நீங்கள் கரெக்டாக வந்து அத்தையோட ரூம்லேருந்து வந்தீங்கல்ல, கேட்டதுக்கு சார்ஜர் எடுத்தேன்னு சொன்னீங்க, கையில் ஏதோ ஒரு கவர் இருக்குன்னு நான் கேட்டேனே, ஒருவேளை நீங்கள் தான் பணத்தை எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஓப்பனாக கேட்டுறாங்க மீனாவோ. இதை கேட்டேன்னு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க நான் வந்து பூ கொடுக்க போயிருந்தேன், நீங்கள் மத்தியானம் சாப்பாடு எடுத்துகிட்டு வர சொன்னீங்க, சரி கொடுத்துட்டு வந்துட்டு செய்யலான்ட்டு வந்து அப்போ தான் வந்தேன் நான், வீட்டுக்கு வரப்போ கரெக்டாக உங்கள் ரூம்லேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஷாக் ஆக